அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நீங்க பிலிப்பு கண்டது போல நீங்க பார்க்க போறீங்க. நாத்தான்வேல் பார்த்தது போல நீங்க பார்க்க போறீங்க. இதுவரையிலும் கேள்விதான் பட்டீங்க. இதுவரை உங்க காதுல தான் வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டீங்க. இதுவரைக்கும் எழுதிதான் வச்சீங்க. ஆனா நியாயப்பிரமாணத்திலே தீர்க்கதரிசிகளால் ஹல்லேலூயா எழுதப்பட்டவரை நீங்கள் காண்கிற நாட்கள் அது முன்னாடி வந்து நிற்கும். உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதை நான் நம்புறேன். இந்த 100 நாட்களுக்குள்ள கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்ற போறாரு. ஆமே. அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர். அவர் சொல்லி செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த கடனில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த வறுமையில ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்க ஸ்தோத்திரம். பார்க்க வச்சாரு. இது ஒரு காலம், இது ஒரு வெற்றியின் காலம். இந்த 100 நாட்கள் அதிசயத்தின் காலம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற காலம் பெரிய காலம். இந்த காலத்துல கர்த்தர் சிலரை நம்புறவங்களுக்கு இது நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இதுவரைக்கும் எழுத்தின் பிரகாரமா இருந்தது. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இடத்திலே இருந்தது. ஆமென். இதுவரையிலையும் வெறும் வாக்குத்தத்தம் போல இருந்ததை என்னுடைய கண்களால கர்த்தர் பார்க்க போறாரு. என் கண்களால நான் அது நிறைவேறுதலை பார்க்க போறேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை உங்க கண்கள் பார்க்கும். நீங்க பிரமிப்பீங்க. இயேசுவானவர் எப்படி அந்த தீர்க்க தரிசன வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளம். அவர்தான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன் கண்ணால நீ பாப்ப. மகனே, உன் கண்ணால நீ பாப்ப. அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல. ஆமே. அது உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அது நடக்கும். உங்க கண்களால பாப்பீங்க. சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை கண்களால பார்ப்பீர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம தலையின் மேல நடக்க போகிறது. நீங்க நம்ப பண்ணின வசனத்தை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்ற போறாரு. நீங்க எழுதி வச்சிருக்கிற வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு. தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்த வசனத்தை ஏசப்பா நிறைவேற்ற போறாரு. அன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. நீங்க வேதத்துல அண்டர்லைன் பண்ணி வச்ச அந்த வார்த்தையை ஏசப்பா நிறைவேற்ற போறாரு. உங்க கண்கள் காணும். நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. அது வெறும் எழுத்து அல்ல, அது வெறும் எழுத்து அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 2002வது ஆண்டு நியூ இயர் சர்வீஸ். அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு திருச்சபையில் அந்த நியூ இயர் சர்வீஸில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் வைப்பார் அப்படின்ற வாக்குத்தத்தம் நியூ இயருக்கு வாக்குத்தத்தமா பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஒரு கரெக்டா 12 மணிக்கு பிரசங்கம் பண்ண முடிச்ச உடனே எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி ஒரு சின்ன பேப்பரை எல்லாருடைய கையிலையும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நான் ஒரு ஃப்ரெண்ட் ரோல நின்றுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோல நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேர் போயிருந்தோம். சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு இந்த சர்ச்சு, நம்முடைய சர்ச் ஆஃப் காட் சர்ச்சு. அந்த சர்ச்சில் நாங்கள் முன்னாடி லைனில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் எல்லாருடைய கையிலையும் கொடுக்க போகும்போது அதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தம் வருது. அப்போ கொஞ்ச நேரம் தாண்டி பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே பாஸ்டர் சொல்றாரு, இது ஒரு நியூ இயர். இந்த நியூ இயருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காணிக்கையை நம்ம போட போறோம். அப்போ அவர் அனௌன்ஸ் பண்றாரு, தயவு செய்து எல்லா நாளும் காயின் நீங்க போடுற சத்தம் கேட்குது, ஆனா இன்னைக்கு 1ஆம் தேதி நீங்க போடுற சத்தம் பெட்டிக்குள்ள கேட்கக்கூடாது அப்படின்றாரு. வழக்கம் போல லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து போய் காணிக்கை போட்டுட்டு வந்து நின்றுவாங்க. ஆனா எனக்கிட்ட 25 காசு இருக்கு, 25 பைசா. நான் அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறேன். பயங்கரமான வறுமை, எதுவுமே என்கிட்ட இல்லை. 25 காசை திரும்பி பார்க்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்கிறேன், 2வது ஆளா நான் நிக்கிறேன். நான் போட்டேன்னா கண்டிப்பா என்ன வரும்? சத்தம் வரும். உடனே வசனத்துக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையோ, அந்த காணிக்கையை கையில் வச்சுட்டு, ஏசப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த காணிக்கையை போடும்போது சத்தம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பாஸ்டர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமா? எல்லா டைமும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து காணிக்கை போடுவாங்க, ஆனா இன்னைக்கு லாஸ்ட் லைன்ல இருந்து காணிக்கை போட போறோம். அப்பாடா
மனசுக்கு அவ்வளோ பெரிய நிம்மதி. ஏன்னா கடைசி லைன்ல இருந்து நிறைய பேர் போடும்போது அதுக்கப்புறம் போட்டா ஒன்றும் சத்தம் தெரியாது. அப்படியே அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஆனா அன்னைக்கு அந்த 25 காசை வச்சுட்டு ரொம்ப அழுத, ஆண்டவரே இந்த வருஷம் என்னுடைய படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜெராக்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு கிராஜுவேஷன் சர்வீஸ், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், என்ன பண்றேன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என் கையில 25 காசு, ஆனா என் கையில இருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது, இது நிறைவேறினா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு அந்த நியூ இயர் ஜெபிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஒரு டைரி எடுத்து இந்த வருஷம் ஆண்டவர் என்னென்ன என் தேவைகளை சந்திக்கிறாரு அப்படின்னு நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா ₹1 வந்தா கூட கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ₹1 கொடுத்தார் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2003வது வருஷம் என் கையில ₹24,000 வந்திருக்குது. 24,000. ஒருத்தர், எங்க அம்மா ₹1 கொடுக்கல, எங்க அப்பா ₹1 கொடுக்கல, என்ன யாருக்குமே தெரியாது. ₹24,000 எனக்கு செலவு வந்திருக்கு. அந்த செலவை ஆண்டவர் எல்லா நோட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கிறாரு. நான் நம்ப அந்த வசனத்தை அது மேலேயே அப்படியே ஒட்டி வச்சேன். எப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நீங்க பிலிப்பு கண்டது போல நீங்க பார்க்க போறீங்க, நாத்தான்வேல் பார்த்தது போல நீங்க பார்க்க போறீங்க. இதுவரையிலும் கேள்விதான் பட்டீங்க, இதுவரை உங்க காதுல தான் வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டீங்க, இதுவரைக்கும் எழுதிதான் வச்சீங்க. ஆனா நியாய பிரமாணத்திலே தீர்க்கதரிசிகளால் ஹல்லேலூயா எழுதப்பட்டவரை நீங்கள் காண்கிற நாட்கள் அது முன்னாடி வந்து நிற்கும், உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதை நான் நம்புறேன், இதை நான் நம்புறேன். இந்த 100 நாட்களுக்குள்ள கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்ற போறாரு. ஆமே, அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர். அவர் சொல்லி செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த வருஷம் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கிருபையாய் கட்டளை இடுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் யோவான் சுவிசேஷத்திலே இன்னைக்கு 42வது நாள் கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிறவர்களை நீங்களும் நானும் கண்கூடா நமக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் கேட்டாங்க, நாம் பார்க்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். உங்க அம்மா பண்ணின ஜெபம், உங்க அப்பா பண்ணின ஜெபம், அம்மாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அடுத்த பாயிண்ட் நம்ம வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். சோ அடுத்து 45ல இருந்தே வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 45ல இருந்து. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊருமானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து வார் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பு போய் நாத்தான்வேலை கூப்பிடுறாரு. எப்பா வாப்பா, நான் வந்து எழுதி இருக்கிறவரை கண்டோம். நம்ம ஒரு டைம் வாசிக்க தான் செஞ்சோம், இப்போ என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு, வா பார்க்கலான்னு சொன்ன உடனே இவர் உடனே என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஊர் பேரை தான் கேட்கிறாரு. எந்த ஊருக்காரர் இருப்பா? இவர் வந்து உடனே இந்த பிலிப்பு சொல்லும்போது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது இந்த மாதிரி பலவிதமான டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுல இந்த நாசரேத் அப்படின்ற இடம் என்ன அப்படின்னா, த லீஸ்ட் அப்படின்னா ரொம்ப கீழே இருக்கிற பள்ளத்தாக்கான ஒரு இடம் தான் இந்த நாசரேத். இந்த நாசரேத்துல இருக்கிற ஜனங்கள் பொதுவாக வந்து யூதர்கள் வந்து ரோமர்களுக்கு அவங்க அடிபணியவே இல்லை. ரோமர்களுக்கு வந்து விரோதமா நின்னாங்க. ரோமர்களுடைய கடவுள்கள், ரோமர்களுடைய சட்டங்கள், இது எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னாங்க. ஆனா இந்த நாசரேத்துல இருக்கிறவர்கள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரோமர்களுக்கு வந்து கப்பம் கட்டுறது
மாதிரி அவர்களோட டைப் வச்சுட்டு அவர்களுக்கு காசை கொடுத்துட்டு ரோமர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இந்த நாசரேத்துல இருந்ததுனால இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற யாருமே இந்த நாசரேத் என்கிற இடத்தை பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லை. ஐயோ அவங்க பச்சோந்திங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க, விசுவாசமா நிக்க மாட்டாங்க, அவங்க உயிருக்கு பயந்தவங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலிலே இருக்கிற சகல நாடுகளுடைய குப்பை கிடங்கு என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாசரேத்தா தான் இருந்துச்சு. இந்த நாசரேத்து பக்கத்துல நம்ம போயிட்டோம்னா இது ஒரு ரொம்ப நாற்றமான ஒரு இடமா தான் இந்த இடம் அந்த நாட்களிலே காணப்பட்டிருச்சு. அதனாலதான் நாத்தான்வேல் கேட்கிறாரு, அவர் நாசரேத்து ஊரானாகிய இயேசுன்னு சொன்ன உடனே இந்த நாத்தான்வேல் என்ன சொல்றாருன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ வந்து பார்த்தா தெரியுது, நாசரேத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்தார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மை இந்த 100 days ஜெபத்திற்குள்ள கர்த்தர் கடந்து வர பண்ணுகிறார். எந்த இடம் பலவீனமா இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். எந்த இடம் நஷ்டமா இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை கடந்து வரும். எந்த இடம் மற்றவருடைய பார்வைக்கு ஒன்றும் முடியாது என்று நினைக்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மையை நான் வர பண்ணுவேன். இந்த 100 days முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகிறது, ஒரு உயர்வு வரப்போகுது. அது எங்க இருந்து தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பெரிய இடத்திலிருந்து அல்ல, நீங்க நினையாத ஒரு இடத்திலிருந்து நம்புறவங்க கைகளை முழு பலத்தோட தட்டி, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. ஆமென். நினைத்து பார்க்காத இடத்தில் இருந்து எனக்கு நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில இடங்களை ரொம்ப ரொம்ப குறைவா நம்ம நினைப்போம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, எந்த சிங்கம் அவனை பட்சிக்கிறதற்காக வந்ததோ அந்த சிங்கத்தினுடைய உடலில் இருந்து கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாராமா? தேனை கர்த்தர் கொடுத்தாராமா. அந்த 4 குஷ்டரோகிகள், அழுக்காயிருந்த 4 குஷ்டரோகிகள், ஆனா அந்த குஷ்டரோகிகளின் மூலமாய் கர்த்தர் தேசத்தினுடைய பஞ்சத்தையே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் என்னன்னா நாசரேத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய தேவன். ஆமென். அவருடைய பிறப்பு, அவருடைய ஆரம்பம், இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா ரொம்ப லோயஸ்ட்ல இருந்து. அவரை வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் வைக்க முடியாம வேதம் சொல்லுகிறது முன்னணியிலே கடத்தினார்கள். ஆமென். மாட்டு தொழுவத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற கர்த்தர் எனக்காக தரித்திரராய் மாற்றப்பட்டார். எந்த பிள்ளை பலவீனமா இருக்குதோ அந்த பிள்ளையின் நிமித்தமாய் ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். எந்த பிள்ளைகளால் நீங்கள் ஆறுதலற்றிருக்கிறீர்களோ அந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் ஒரு ஆறுதலை தரப்போகிறார். எந்த பிள்ளை ரொம்ப படிக்காம இருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த பிள்ளையின் மூலமாய் உங்களுடைய தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற போறார். எந்த காரியத்துல ரொம்ப தோல்வியை பார்க்கிறீர்களோ கர்த்தரால முடியும், ஆண்டவரால முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. அந்த விழுந்த அந்த பிசினஸ்ல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த கை கொடுக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இப்ப தேவனுடைய மகிமை பரவட்டும், தேவனுடைய மகிமை பரவட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய மகிமை பரவட்டும். ஹல்லேலூயா. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த பிள்ளையின் மூலமாக தான் கர்த்தர் உங்க குடும்பத்தை உயர்த்த போறாரு. அந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. நாசரேத்திலிருந்து, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, ஹல்லேலூயா, நீங்க ஒதுக்கின அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையே வரும். ஈசாயினுடைய குடும்பத்தை யாருக்கும் தெரியாது, ஈசாயினுடைய குடும்பம் யாருக்கும் தெரியாது. ஆனா ஈசாயினுடைய குடும்பத்திலே மதிக்கத்தக்கப்படாத ஒரு மனுஷன் இருந்தான். அவன்தான் தாவீது. தன் தகப்பனாருடைய கொஞ்ச ஆடுகளை வேதம் சொல்லுது ரொம்ப நேசமாய் வழி நடத்தி அந்த ஒரு ஆற்றுக்காக தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து வேலை செய்தவன் தான் தாவீது. ஆனா அந்த ஒதுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை கொடுத்த அந்த தாவீதின் மூலமாய் ஈசாயினுடைய குடும்பத்தினுடைய பெயர் அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஈசாயினுடைய பெயர் தெரிகிற அளவிற்கு உயர்த்தப்பட்டது. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும். விழுந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். ஹல்லேலூயா. கனி கொடுக்காத அந்த மரத்திலிருந்து கர்த்தர் ஒரு கனியை தருவார். இது நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த 3வது காரியத்திற்காக எல்லாரும் அப்படியே இதை விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்த போறாரு.
ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மத்தில் கடந்து வர போகிறது. ஒரு பெரிய வெற்றியை நமக்கு முன்னாடி கத்தர் வச்சு அதற்கு நேராய் கத்தர் நம்ம இழுத்துட்டு போறாரு. கத்தர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, உன் மூலமா நான் செய்ய போற காரியம் ரொம்ப பெருசாயிருச்சுல்ல, ரொம்ப பெருசாயிருச்சுல்ல, உன்னை நான் அங்க கொண்டு போய் நிறுத்துவேன். அதுக்காக தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. சொல்ல சொல்ல நல்லா ஜெபிச்சுட்டு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். அப்பா, நான் தான் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன், என் குடும்பம் தான் ஒதுங்கப்பட்டு கிடக்கிறது, என் குடும்பத்தில் யாருமே என்ன மதிக்கல, என் குடும்பத்தில் யாருமே என்ன மதிக்கல. என்னுடைய குலத்தை கேட்டா அப்படி சொல்றாங்க, என்னுடைய தங்கி இருக்கிற இடத்தை கேட்டா அப்படி சொல்றாங்க, என் வேலையை கேட்டா அப்படி சொல்றாங்க. இல்ல, கர்த்தர் ராஜாக்களோடு, கர்த்தர் ராஜாக்களோடு, கர்த்தர் என்னை உட்கார வைக்க போறார், கர்த்தர் என்ன ராஜாக்களோடு உட்கார வைக்க போறார். ஆமென். கர்த்தரை என் கண்களால பார்க்க கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஹalleluya. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும். சொல்லுவோம், எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுவோம், கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய புயத்தாலே வானபூமி, ஓங்கிய புயத்தாலே நீட்டப்பட்ட கரத்தாலே, நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறீர், அகிலத்தை ஆட்சி செய். இப்ப கைகளை மேல தட்டி, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள், உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட், அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். இப்ப சொல்லுவோம், எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுவோம், கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹalleluya. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வந்திருக்குது, ஒரு நன்மை வந்திருக்குது. அது எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை. ஆமென். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? எஸ், நன்மை வரக்கூடும். அந்த நன்மை சாதாரணமான நன்மை இல்லை, இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிற நன்மை. ஆண்டவர் எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு ஏதாவது திட்டுனாங்களா? உங்க குடும்பத்தை ரொம்ப தரைக்குறைவா நினைச்சாங்களா? நான் நம்புறேன், உங்க வீட்டில இருந்து தான் கர்த்தர் ஒரு ரட்சகனை கர்த்தரை எழுப்புவார். உங்க குடும்பத்துல இருந்தா ரட்சகனை கர்த்தரை எழுப்புவார். உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்க்கும்போது உங்க குடும்பம் ரொம்ப தாழ்வானதா இருக்குதா? உங்க பிள்ளைகள் ஒருவேளை தாழ்வானதா இருக்கிறார்களா? நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுல விரோதமா இருக்கிறாங்க. இல்ல இல்ல, ஏசப்பா நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்தை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் தெரிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த வார்த்தையை நீங்க இந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப விசுவாசிக்கணும். நீங்க ரொம்ப விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இப்போ டெவலப் ஆயிருச்சு.
நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விலை அதிகமாயிருச்சு, கொஞ்சம் இயர் தாண்ட விலை அதிகமாயிருச்சு. ஆனால் நான் இருக்கிற அந்த ஏரியா, ஸோ வலிய விலை அப்படின்ற இடத்துல தான் நான் பிறந்தேன். அந்த ஏரியாவில் இன்னைக்கு விலை ஏறி இருக்குது. ஆனால் எப்படி ஏறி இருக்குன்னு அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக. அப்போ வந்து நிறைய பேர் ஊருக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உங்கள் ஊரங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, எங்கே நீங்கள் பிறந்தீங்க, அந்த கிராமத்தினுடைய பேரை சொல்லும்போது இங்கே இருந்தா ஆமாம், அங்கிருந்து ஆண்டவர் எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இங்கே கொண்டு வச்சு கர்த்தர் உலகத்திற்கே நம்மை சாட்சியாய் மாற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப லோயஸ்ட் குடும்பம், சம்பாதிக்கிறதுல ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் அப்படின்னா ரேஷன்ல அரிசி வாங்குற, இல்லைன்னா உதவியை வாங்குற, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குற அந்த மாதிரி கேட்டகரி தான். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அழைப்பு, நான் நம்புறேன் நாசரேத்திலிருந்து எங்க குடும்பம் தான் பாஸ்டர் ரொம்ப ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம், உங்க அப்பா ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம், உங்க அம்மா ஒரு மோசமான பேரை வாங்கியிருக்கலாம். என் குடும்பத்துல இருந்தெல்லாம் யாருமே என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நாசரேத்திலிருந்து உலகத்தையே கலக்கிறவர், உலக ரட்சகர் நாசரேத்திலிருந்து உலக ரட்சகர் எழும்புவாரானால், உலக ரட்சகர் நாசரேத்திலிருந்து எழும்புவாரானால் உலகத்தை கலக்கிற உங்களை உங்க குடும்பத்திலிருந்து எழுப்புறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த குடும்பத்திலிருந்து எழும்புவீங்க, உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் எழுப்புவார். இது நடக்கும். இன்னொரு டைம் கூட நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வார்த்தையை நம்ம உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண போறோம். உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பணும். இந்த ஜெபத்துல எத்தனை பேர் நீங்க கலந்துக்கிறீங்களோ உங்க குடும்பத்திற்கு நீங்க ஒரு கலங்கரை விளக்கா மாறணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் கேட்கணும், நீங்க அந்த குடும்பமா, நீங்க அந்த தெருவிலையா கூட இருந்தீங்க, நீங்க இன்னாருடைய பிள்ளையா, நீங்க இன்னாருடைய மகனா, நீங்க ஐயோ அப்படியா நான் நினைக்கவே இல்லைங்க. உங்க குடும்பத்துல இப்படி ஒரு மனுஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு உயர்வான பர்சனை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சொல்றது எதுவும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஆண்டவர் உங்களை கண்கள் காண பேசுகிற வார்த்தை. சிஸ்டர், மகளே, உங்க அம்மா மேல இருக்கிற அந்த தவறான வார்த்தை உன் மூலமாய் மாற்றப்படும். உங்க அப்பா மேல இருக்கிற அந்த தவறான வார்த்தை உன் மூலமா மாற்றப்படும். இப்போ உங்க குடும்பத்திற்கு பேர்ல, உங்க குடும்பத்தின் பேரிலே இருக்கிற ஒரு கெட்ட பேர், ஒரு அவ பேரு இல்ல, அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதன் மூலமாய் ஆமென் மாறும். ஹல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல ஏசப்பாவை என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசுன்னு மட்டும் எழுதல. என்ன இயேசு? நசரேயனாகிய இயேசு. எங்க இருந்து வந்தவர்? இன்னைக்கு டூருக்கு போகும்போதும் ஃபர்ஸ்ட் எங்க தான் போவாங்க? நாசரேத். அங்க நாசரேத் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் நாசரேத் என்ற பேரையே வச்சுட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ கர்த்தர் அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே ரொம்ப மோசமா இருந்த அந்த ஊரை இயேசுன்ற ஒருத்தர் அங்க வந்ததுனால ஃபேமஸ் ஆயிடுச்சா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை உண்டாகும். உங்க மூலமா உங்க தெருவுக்கு ஒரு நன்மை உண்டாகும். உங்க மூலமா நீங்க இருந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு நன்மை உண்டாகும். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா இந்த அபிஷேகத்தை வாலிப தம்பி தங்கச்சி வச்சிருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு சாமி, நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா நீ ஜெபம் பண்ணப்பா. ஆண்டவர் உன் மூலமா கண்டிப்பா அந்த அவ பேரை மாத்தணும். உங்க அப்பா ஒரு கடன்காரன் என்கிற அந்த பேரை கர்த்தர் உன் மூலமா மாத்தணும்ப்பா. உங்க அப்பா சம்பாதிக்க தெரியாதவன் என்ற அந்த பேரை உன் மூலமா மாத்தணும்ப்பா. உன் குடும்பத்துல இருக்கிற அந்த சாபத்தை ஆண்டவர் உன் மூலமா மாத்தணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க சாமி. எஸ், கர்த்தர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், என் மேல கிருபை பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம அதே அதிகாரத்தினுடைய 47வது 48வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. பிலிப்பு போய் சொல்றாரு, எப்பா நான் ஒருத்தரை கண்டேன், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிற ஒருத்தரை கண்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா
எந்த ஊருகாரனா? நாசரேத்திலிருந்து. உடனே பிலிப் அவர் கேட்கிறாரு, இப்ப நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமாப்பா? உடனே இவர் சொல்றாரு, நீ வந்து பார், உனக்கு இங்க இருந்து கேட்டா என்ன தெரியும், நீ வந்து பார். உடனே 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. 2 பேர் கிளம்பி வரும்போது ஆண்டவர் இப்போ நாத்தான் வேலை பார்த்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாத்தான் வேலை அவருடைய பக்கத்துல வரதை கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் சொன்ன உடனே தன்னுடைய கேரக்டரை இயேசு சொன்ன உடனே இவருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாய் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா நீ என்ன உன்ன தெரியுமான்னு கேட்கிற? உன் கேரக்டர் மட்டும் இல்ல, நீ இப்ப எங்க உட்கார்ந்துட்டு வந்த தெரியுமா? நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். எதுக்கு இந்த அத்தி மரம் அப்படின்னு சொல்றாங்க? பொதுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி 2 செடியை கண்டிப்பா நடுவாங்க. என்னன்னா, ஒன்னு அத்தி மரம், இன்னொன்னு திராட்சை செடி. இது 2யுமே ஒரு வீடு கட்டும் போது அவர்களுடைய பழக்கமாகவே அவர்கள் வச்சிருந்தாங்க. அத்தி மரத்தையும் நடுவாங்க, திராட்சை செடியும் நடுவாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இந்த செடி கண்டிப்பாக இருக்கும். நீங்க வேதத்துல சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். ஆமா, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆமா, ஏசாயா மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அத்திமரம் திராட்சை செடி அப்படின்றது இவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஆறுதல் அடைவதற்கு, நிறைய பேர் கொஞ்சம் நிழல் உட்கார்றதுக்கு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் நட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் இந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இது வெறும் நிழலுக்காக மட்டும் இல்ல, இவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அத்திமரத்தின் நிழலிலையும் இந்த திராட்சை செடியின் நிழலிலையும் உட்கார்ந்து இவங்க தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஜெபிக்கிறதற்காக, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதற்காக தன்னுடைய வீட்டில் அவங்க தெரிஞ்சு கொண்ட ஒரு இடம் அப்படி எங்க அப்படின்னு சொன்னா, இந்த அத்திமரமும் இந்த திராட்சை செடியும் இருக்கிற இடத்துல அவங்க ஜெபம் பண்றது வழக்கம். அப்போ இந்த நாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இவருக்குள்ள நிறைய வருத்தம் இருக்குது. இப்போ ஆண்டவரை இவர் சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை எங்க நான் பார்த்தேன்? அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே. அப்படின்னா அந்த அத்திமரத்தினுடைய நிழல்ல இருந்துட்டு தன்னுடைய இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அங்க சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இப்ப இல்ல உனக்கு யாருக்கும் தெரியாத, யாரும் பார்த்திராத அந்த இருதயத்தினுடைய அந்த அங்கலாய்ப்ப, நீ இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்தை, அந்த அத்திமரத்தினுடைய நிழலை நீ இப்ப அந்த இடத்துல இருந்துட்ட இல்ல, அந்த நிழல் சாய்ந்து போனாலும் கர்த்தர் என்கிற ஒரு நிழல் சாய்ந்து போகாது என்கிறதை குறித்து கர்த்தர் நாத்தான் வேலுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உணர்த்தினார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் நம்புறேன், உங்களுக்கும் எனக்கும் சாய்ந்து போகாத ஒரு அத்திமரத்தின் நிழல் நமக்கு உண்டு. சில இடங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், சில மணி நேரங்கள் ஆறுதலா இருக்கலாம். அந்த அத்திமரத்தின் நிழலில் எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்திருக்க முடியும்? ஆனா கிறிஸ்து என்கிற நிழலின் கீழே அவர் இரவும் பகலும் நம்மை காண்கிற கர்த்தர், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்துவதே இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எனக்கு ஆதரவாயிருப்பார். அவருடைய நிழலிலே நான் திருப்தியாவேன், அவருடைய சாயலினால் திருப்தியாவேன். சாய்ந்து போகாத ஒரு நிழல், சாய்ந்து போகாத ஒரு நிழல். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சாய்ந்து போகிற ஒரு நிழலில் இருந்து கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. டெம்பரவரி ஒரு சொல்யூஷன்ல இருந்து கர்த்தர் உங்களை எடுத்து இப்பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய் கர்த்தர் அழைத்து வருகிறார். ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த 42வது நாள் உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய், நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய், அந்த காரியத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்ல போகிறோம். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிழல் சாய்ந்து போகும், அந்த நிழல் மாறி போகும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன்.
யாரும் அறியாத இடத்திலே கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிறார். மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிறார். யாருக்கும் தெரியாமல் நீ இருந்த அந்த இடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கண்டேன், நான் உன்னை கண்டேன். தெரியும்பா, நீ எங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். நீ எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ நீ வந்து கர்த்தர் சொல்றாரு, நாத்தான் வேலே, இப்போ நீ வந்திருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு சொன்னா, சாய்ந்து போகாத ஒரு நிழல். உங்களை விட்டு விலகாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த கையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்க ஒரு நான் இது தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நேராய் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போறார். டெம்பரவரியிலிருந்து நீங்க நிரந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுறீங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு முழுமையான ஒரு தீர்வை கர்த்தர் தருவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீங்கள் மரணம் வரைக்கும் காணப்போவது இல்லை, காணப்போவது இல்லை. அத்திமரத்தின் கீழ் இருந்த உங்களை கர்த்தர் அவருடைய நிழலுக்கு கீழே கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த கடனில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த பலவீனத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. அந்த வறுமையில ஒரு நிரந்தரமான தீர்வு வரப்போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்க ஆமோதிக்க. ஸ்தோத்திரம், அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே, அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே, பாதம் கல்லில் இடராதே. கைகள் தட்டி. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பனுடைய நிழலை விட்டு, ஒரு தாயினுடைய நிழலை விட்டு, நீங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிழலை விட்டு கர்த்தர் இப்ப எந்த நிழலுக்கு உங்களை கொண்டு வர போறாருன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு நிழலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒரு சின்ன அரவணைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா அத்திமரம் வந்து எப்ப பட்டு போகும்னு தெரியாது, எப்ப காஞ்சி போகும்னு தெரியாது. அந்த திராட்சை செடியினுடைய நிழல் எத்தனை நாள் நமக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனா நாத்தான் வேலை கர்த்தர் என்ன அழைக்கிறார் அப்படின்னா, நீ அத்திமரத்தின், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்படுது. அது எவ்வளவு நாள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியல. அது மாறி 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 வருது. அது கொஞ்ச நேரம் நிழலா இருக்கு, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, அதுக்கு கீழே உங்களால உட்கார முடியல. திடீர்னு திட்டுறாங்க, திடீர்னு பாசமா இருக்கிறாங்க, திடீர்னு அன்பா இருக்கிறாங்க, திடீர்னு திட்டி திட்டி கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு இந்த நிழல் கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவத்துல கொண்டு வருவாரு. அது என்ன அனுபவம் தெரியுமா? சாய்ந்து போகாத நிழல், சாய்ந்து போகாத நிழல். எத்தனை பேர் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நிழல் இருக்குது. தம்பி தங்கச்சி, இந்த நிழல் நீ சாய்ந்து, சில நிழல் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் பாருங்க. சில மனைவிகள் சொல்லுவாங்க, எப்ப அவருடைய மூடு மாறுதுன்னே தெரிய முடியாது. எப்ப கத்துறாரு, எப்ப அன்பா இருக்கிறாரு சொல்லவே முடியாது. திடீர்னு பாசமா இருப்பாரு, திடீர்னு கோச்சுக்குவாரு, திடீர்னு கரிச்சு கொட்டுப்பாரு. சில கணவனார் சொல்லுவாங்க, என்ன ஆவா, சில டைம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா பேசுறாங்க, சில டைம் பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா அத்திமரத்தினுடைய நிழல். இது திடீர்னு வரும், கேட்கல, சத்தமா சொல்லுங்க, போகாதா?
திடீர்னு நம்மளை கஷ்டப்படுத்தும். ஆமென். நிழல் இருக்கிறது மாதிரி இருக்கும், வெயில் அடிச்சா எங்கடா போச்சுன்னு தேடுற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் இப்ப நாத்தான் வேலை கூப்பிடுறாரு, வாடா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னா நிரந்தரமான ஒரு கம்ஃபர்ட். நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் அதை ஃபீல் பண்றேன், நான் இன்னைக்கும் அதை ஃபீல் பண்றேன். அதனால சாய்ந்து போகிற நிழலை பற்றி எனக்கு சத்தமா சொல்லுங்க கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு எப்பொழுதும் நிழல் கொடுக்கிற ஒரு தகப்பன், எப்பொழுதும் என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. உங்களை அந்த சோனுக்கு நேராக கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு போறாரு, கையை பிடிச்சு கர்த்தர் கொண்டு போறாரு. இனி நீங்க துக்கமுகமா இருப்பது இல்லை. இனி பெண்ணினால் எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் அது உங்களுக்கு வருத்தமா இருக்காது. இது உங்க கணவனார் எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் அது வருத்தமா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப அன்னாளுக்கு ஒரு நிழல் கிடைச்சிருச்சு. என்ன நிழல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா சாய்ந்து போகாத ஒரு நிழல் கிடைச்சிருச்சு. வேதம் சொல்லுது, எப்பவுமே அன்னாளுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. அடுத்த குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு இந்த குழந்தைய கொண்டு போய் ஆலயத்தில் விடலை. பொதுவாக வந்து இவங்களுக்கு மலடியா இருந்தவங்க, குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இன்னொரு நிறைய குழந்தை கொடுத்துட்டாரு, ஆனா இன்னொரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். எப்பொழுதுமே பால் குடி மறந்ததற்கு பிற்பாடு கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாமா, வேதம் சொல்லுது, பால் குடிக்கிறத மறக்க பொதுவாக வந்து இந்த ஃபீட் பண்ணுற தாயார்கள் வந்து பிள்ளைங்க வந்து அங்கே அந்த ஊரில் வந்து பால் கொடுக்குற பிள்ளைகளை வந்து அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து அதை வந்து பழக்கமாக இருக்கிறதுனால அந்த தாயார் இடத்துலேருந்து அந்த பால் குடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும், தூங்க மாட்டாங்க, அந்த புட்டி பாலெல்லாம் குடிக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை வந்து அந்த தாய் பாலை விட்டு வெளியே கொண்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு சமயத்துக்கு முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய கசப்பான சில காரியத்தை எடுத்து அவங்க வந்து அந்த பால் அந்த தேய்ச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அப்படி அந்த கசப்பா இருக்கிறதுனால வெறுப்பு. அப்படி தவமிருந்து பெற்ற பிள்ளை தனக்கு கிடைத்த முதல் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுனால வேதம் சொல்லுது, பால் குடிக்க மறக்க பண்ணி அந்த குழந்தைய கொண்டு போய் தேவாலயத்திலேயே விட்டார்களாம். அவ்வளவு தூரம் ஆண்டவரை கனப்படுத்தினாங்க. அதனாலதான் அன்னாளை குறித்து இன்றைக்கு நம்ம சாட்சி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து கர்த்தர் அப்படிதான் சொன்னாரு, சாய்ந்து போகிற நிழலை விட்டு எங்க வாங்க, அத்திமரத்தினுடைய நிழலை விட்டு யாருடைய நிழலுக்கு வாங்க, யாருடைய அப்பாவுடைய நிழலுக்கு வாங்க. அந்த அத்திமரத்தினுடைய நிழல்ல கொஞ்சம் அது போட்டு அது இருக்கட்டும், நீங்க வருவீர்களே ஆனால் எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். சோ கடைசியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கடைசியாக ஒரு வசனம், நீங்கள் 49வது வசனத்தை வாசிக்கலாமே. 49வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அடுத்த வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து கூட வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இன்னொரு விசை 48 அப்படி வாசிக்கலாமா? 48வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ரபி அப்படின்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் அந்த காலத்துல யார ஆண்டவரை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரபி 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 அப்படின்னு சொன்னா சில இடத்துல தீர்க்கதரிசி அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பைபிள்ல அவங்களுடைய வேதத்துல கூட இயேசுவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவர் தீர்க்கதரிசி, அவர் ரபி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த ரபி அப்படின்ற வார்த்தை ஓகே, எல்லாரும் அவரை எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரபி ரபி ரபியா தான் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ இந்த நாத்தான்வேல் எப்படி அறிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா ரபி அப்படின்றதோட இல்ல, நீர் தேவனுடைய குமாரன்னா யாரு? தேவனுடைய குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த நாத்தான்வேலுக்கு அடுத்த ஒரு அனுபவம் வருது. கர்த்தரை கொஞ்சம் அறிஞ்சிருந்தா அவனுக்கு இப்போ கிறிஸ்து என்கிற ஒரு வெளிப்பாட ஆண்டவர் அவனுக்கு கிருபையாய் கர்த்தர் தர்றாரு.
இந்த 100 days ஜெபம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. நீங்க அவரை ரபின்னு கூப்பிடுற அளவுக்குள்ள ஒரு அனுபவத்துக்கு வந்தீங்க. ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள உங்களை எங்க கொண்டு போக போறாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து. நீங்க யாரை அறிய போறீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவாய் அறிய போகிறீர்கள். இந்த கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு நிறைய பேருக்கு கிடைக்கல. அந்த காலத்துல நிறைய பேருக்கு கிடைக்கல. கிறிஸ்து என்கிறத நிறைய பேர் ஏத்துக்கல. ஆண்டவர் அதான் கேட்கிறார் சீனனை பார்த்து, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்ப உடனே சொல்ற, நீர் ஜீவனுடைய தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், எப்பா இது உன்னுடைய மாமிசம் உனக்கு வெளிப்படுத்தல, இது யார் தான் வெளிப்படுத்தினா? ஆவியானவர். அப்போ கிறிஸ்து என்கிற வெளிப்பாட மனுஷங்க கொடுக்க முடியாது. கிறிஸ்து என்கிற வெளிப்பாட நம்முடைய படிப்பு கொடுக்க முடியாது. கிறிஸ்து என்கிற வெளிப்பாட ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதுதான் ஆண்டவரை குறிச்ச ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அப்ப வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. இந்த வெளிப்பாடுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய். நீங்க படிக்கிறது, நீங்க சர்ச்சுக்கு வந்தது, இது ஒரு வெளிப்பாடு. இயேசுவை ரட்சகர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரியும். ஆண்டவர் உங்களை ரட்சிச்சார் அப்படின்னு தெரியும். இயேசு தெய்வம் அப்படின்னு தெரியும். இது ஒரு வெளிப்பாடு. ஆனா நீங்க என்ன அனுபவத்திற்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, அவரை இன்னும் டீப்பா நீங்க அறியணும். டீப்பா அறியணும். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களுடைய அடுத்த பகுதியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஆழத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த 100 days உங்களை மட்டும் கர்த்தர் தனியா தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற இருதயமா மாறும். அதைத்தான் எம்மா ஒரு சீடர்களோட நடக்கும்போது வேதம் சொல்லுது, அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம், சொல்லுங்க எப்படி எரியலையா? இந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இந்த அனுபவம் இருக்கா? அப்படியே ஏசப்பா உங்கள்கிட்ட பேசும்போது உங்க இருதயம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? கொழுந்து விட்டு எரியணும். பைபிள் காலேஜில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊத்தும். என்ன ஊத்தும் அப்படின்னு சொன்னா, எப்படி தோணும் அப்படின்னா, சார் இவ்வளோ பெரிய ஏசப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஏசப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊற்றும். கேட்பாங்க டீச்சர்ஸ், கேட்பாங்க, ஏன்னா எதை அழுதுட்டு இருக்கிற? இல்லை இல்லை இல்லை, அவருடைய அப்பாவுடைய அன்பை நினைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு உண்மை உள்ள தேவனை அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு கிருபை ஏசப்பா தந்திருக்கிறாருல. அந்த வெளிப்பாடை கேட்க 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 அந்த ஆழத்துக்குள்ள போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அதனுடைய புத்துணர்ச்சி, அதனுடைய மகிழ்ச்சி, அது வேற லெவல். அந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் வரணும். அதான் நாத்தான்வேல் சொல்றாரு, ரபி ரபி, இது வரைக்கும் உங்களை ரபின்னு தான் அறிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்ப சொல்றேன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய குமாரன். வாலிப தம்பி, இன்னும் ஏசப்பாவை நீ அறியணும். இன்னும் நீ ஏசப்பாவை அறியணும். ஏசப்பாவனுடைய ஆழங்களை நீ அறியணும். டீப்பா நீ அறியணும். நீ உள்ள போகணும், மூழ்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கணும். அவர் பேசும்போது ஒன்னும் அறியாமலே கண்ணீர் வரணும். அவர் அவ்வளோ பெரிய தெய்வம்னு நினைக்கும் போதே உனக்குள்ள ஒரு பெரிய இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருத்தரும் தகர்த்து போடவே முடியாது. இதுதான் அஸ்திபாரம். உங்க அம்மா அப்பா கத்து கொடுத்ததை விட்டு நீ வெளியே வந்துறப்பா. உங்க அம்மா அப்பா உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்க பாஸ்டர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா கொஞ்சம் தான். ஆனா நீங்க எப்படி அறிய முடியும்னா, ஏசப்பாவை டீப்பா நீங்க அறிய முடியும். நீ தனியா வந்தேன்னு வச்சுக்கோ, ஏசப்பா அவங்க கூட பேச ஆரம்பிப்பார், ஏசப்பா அவங்க கூட பழக ஆரம்பிப்பார். அவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை நீ கண்டுக்குவ, தெரிஞ்சுக்குவ. அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற காரியம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது, இதெல்லாம் குப்பையா தெரியும். குப்பைப்பா போப்பா, இதெல்லாம் குப்பை. அவருடைய மகிமைக்கு முன்பாக இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஹalleluya. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. கைகளை உயர்த்தி இயேசுவே,
கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னோ இயேசுப்பா. ஹalleluya. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் முதல் 50வது வசனம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஒவ்வொன்றாய் 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 இன்னைக்கு ஜெபம் பண்ணி, ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்சா எல்லாரும் இந்த கடைசி ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த காரியம் ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ முன்னாடி வர விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வந்துக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் காணப்பட போகிறார். இந்த 100 டேஸ்ல அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடைபெற போகிறது, நிறைவேற போகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. இன்று அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்றாலும் அது நடந்தே தீரும். வாங்க வாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. நன்றி அப்பா. நம்பர் 1, முதலாவதாக, நம்பர் 1 ஃபர்ஸ்ட், முதலாவதாக இதிலும் கொஞ்சம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்க இருக்கிற போஸ்டிங்கை விட அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் இப்ப இருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம், இப்ப இருக்கிறத நீங்க ரொம்ப தவற கூட விட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பார்த்தது ஒரு சின்ன அற்புதம் தான் மகளே. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது, நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே ரொம்ப பெருசு, நம்ம இந்த கர்த்தரை தேடுறதே ரொம்ப பெருசு, நம்ம ஜீவனோட இருக்கிறதே ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த சர்ச் இல்ல, இந்த கிரவுட் இல்ல, இந்த ஊழியம் இல்ல, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட பெரிய ஊழியம், இதை விட பெரிய திருச்சபை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வைக்கும் போது நீங்க எப்படி வரணும்னா அடுத்த லெவல்ல தான் நீங்க வரணும். அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு. நான் இப்படி நினைக்கவே இல்லை. திடீர்னு என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைக்கல. திடீர்னு என் வருமானம் இப்படி மாறும்னு நினைக்கல. திடீர்னு இப்படி ஒரு வீடு எனக்கு அமையும்னு நான் நினைக்கல. திடீர்னு நான் இப்படி ஒரு கார் வாங்குவேன் நான் நினைக்கல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கல. கர்த்தரே செய்தார். இதிலும் பெரிதானவைகளை சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஏசப்பா. இதை நான் நம்புறேன் ஏசப்பா. எனக்கு திருப்தி இல்லாம தான் ஏசப்பா நான் இருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இந்த காரியத்தில் நிறைய பேரிடத்துல கையேந்தற மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலை எனக்கு போதும்னு நான் நினைக்கல. என்ன நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் என்னை கொண்டு போகணும். நான் அடுத்த லெவல் கண்டிப்பா போகணும். அடுத்த ஒரு உயர்வை நான் பார்க்கணும். அடுத்த ஒரு பிசினஸை நான் பார்க்கணும். என்னை தட்டி எழுப்புங்க. நீங்க என்ன அதற்கு நம்ப பண்ணுங்க. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நான் வளரணும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். நான் வளர்ந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே இதிலும் பெரிதானவைகளை இதை தக்க வைக்கிறதுக்கே என் பிள்ளைங்க நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சாமி.
இந்த ஆசீர்வாதத்தையே கர்த்தர் எனக்கு நிரந்தரமா கொடுத்துட்டாருன்னா போதுமேன்னு நினைக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இதை தக்க வைக்கிறதுக்கே என்னால முடியலன்னு சொல்றவங்க தான்ப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த லெவல் வேணா என் பிள்ளை வேணா வளரட்டும், அடுத்த லெவல் வேணா இவங்க வேணா வளரட்டும், ஆனா நான் எங்க அடுத்த லெவல் போவேன், நான் எங்க அடுத்த உயர்வை பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவரே அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இப்போ உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் நீங்க சொன்ன வார்த்தையின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நிறைவு ஜெபத்துல நான் ஜெபிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், காண்பாய். அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க, அவங்க கண்ணு பார்க்க பார்க்க ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு, பல மடங்கு நீங்க தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இதை சாதாரணமாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு இரவில் டைம் இருக்கும். நான் கொஞ்சம் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி இதை நீங்கள் சுதந்திரிச்சு நீங்கள் ஜெபிங்க, சுதந்திரிச்சு ஜெபிங்க. இல்லை உங்களுடைய உயர்வு இது கிடையாது. நீங்கள் இப்படி நீங்கள் நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி இதல்ல. கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவார். அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த ஒரு உயர்வு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பரேஷன் மட்டும் ஆனால் போதும். அதை நம்பி நீங்கள் பாட்டு காலடி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த வாசல்களை திறக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இன்னைக்கு இரண்டாவது நம்மோட பேசின வார்த்தை என்னன்னா, தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டது, எழுதப்பட்டது. இன்றைக்கு அதை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணால தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறவரை நாம் கண்ணுல பாக்குறோம். யார் இவரை குறித்து தீர்க்கதரிசனத்தில் எழுதுறாங்கல்ல, புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, மோசே எழுதியிருக்காருல்ல, மோசே எழுதி இருக்கிறவர் முன்னாடி நிற்கிறாரியா, முன்னாடி படிச்சிருக்கோம்ல நிற்கிறாரியா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க வெறும் வாக்கு தத்தத்தை எழுதுனதோட அல்ல, கேட்டதோட அல்ல, நீங்க அதை என்ன பண்ண போறீங்க, கண்ணால வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நம்ம கண்ணால பார்க்க போறோம். கண்ணால பார்க்க போறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை கண்ணால பார்க்க போறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை இந்த 100 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை வெறும் சொல்லுகிறது மட்டும் இல்ல, கண்ணால நான் பார்க்க போறேன். ஜெபம் பண்ணலாமா? நான் பார்க்கணும். வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை என் கண்கள் காணணும். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார். நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. அத உங்க கண்கள் காண போகிறது. தகப்பனே 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 தகப்பனே, இந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும். இந்த பிலிப்பு சொன்ன இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை என் கண்கள், இந்த என் பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி இந்த ஜெபத்துக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கிறானோ, ஏசப்பா என் பிள்ளைக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை என் பிள்ளை சுதந்தரிக்கணும். என் பிள்ளை அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கணும், அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினீ. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோம். உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். ஹல்லேலூயா. பிசகாதவர். தாவீதிற்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதிற்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே இயேசையா. அப்பா அப்பா, அந்த வாக்கு தத்தத்தை ஒரு டைம் நினைவு கூறுங்கப்பா. அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுங்கப்பா.
எங்க பிள்ளைக்கு சொன்னதை நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. சொன்னதை செய்து முடிப்பீ. விசுவாசத்தோட நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் ஐயா. ஹalleluya. கைவிட மாட்டி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசுயா. ஓ சத்தமா மறவாமல் திரும்ப திரும்ப சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்மோட பேசினார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? இல்லை, நாசரேத்திலிருந்து வெறும் நன்மை இல்லை, உலகத்திற்கே நன்மை நாசரேத்திலிருந்து தான் வந்துச்சு. உன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உங்க மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்படி சொன்னாங்களா? உங்க மூலமா தான், நம்ம மூலமா தான் உன் குடும்பத்தையே கர்த்தர் கட்ட போறார். வாலிப தம்பி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறார். தங்கச்சி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறார். நீதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய. ஏசப்பா, அவ்வளவு ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னாடி, கேவலமா சொல்ற ஜனங்களுக்கு முன்னாடி, இவெல்லாம் உருப்படுவானா? இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவெல்லாம் எங்க உருப்படுவா? இவெல்லாம் வேஸ்ட், இவெல்லாம் பிரயோஜனமே இல்லாதவா. இவளுக்கு சோறு கொடுத்து வளர்த்துறது மிச்சம். என்னென்ன வார்த்தை. என் பிள்ளைகளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, எவ்வளவு கேவலமா. இதெல்லாம் உருப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலையின் மேல அந்த வார்த்தை தான்ப்பா இருக்குது. இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இதுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமா? இவங்க வீட்டுல ஒரு சாபங்க. அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க, நல்ல காரியமே நடக்காதுங்க. எத்தனை வார்த்தை. இவன் குடும்பத்துக்கே ஆகாது, அவன் குடும்பத்துல அப்படி இப்படி. என்ன வார்த்தை? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? ராஜாவே, நான் ரொம்ப பரிதபிக்கிறேன் ஆண்டவரே. நான் இரக்கத்திற்காக கெஞ்சுறேன் ஆண்டவரே. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய டயர்டை பார்க்கலப்பா, என் தொண்டையை நான் பார்க்கலப்பா. இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுடைய ஒரு பிரதிநிதியா நான் இந்த இடத்துல நிக்கிறேயா. இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரதிநிதியா இருக்கிற சாமி. இயேசுவே, அவங்க சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டீரா? இந்த குடும்பத்துல இதெல்லாம் ஒரு நன்மை வருமா? இயேசுவே, உன் பிள்ளை தலையெழுத்தாதா, உன் பொண்ணு தலையெழுத்தாதா. எத்தனை வார்த்தையை கேட்டாச்சு. இறங்குங்க சாமி, இறங்கு. இந்த வார்த்தை உண்மைதானையா? நாசரேத்திலிருந்து இயேசுவே வந்துட்டாரே, உலக ரட்சகரே வந்துட்டாரே, மீட்பரே வந்துட்டாரே. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து சகலவற்றையும் உருவாக்குற கர்த்தரால இப்போ இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்க அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும். Thank you Jesus, thank you Holy Spirit. நான்காவதாக, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் நிழல் அப்படின்னு சொல்றது டெம்பரவரி சொல்யூஷன். இப்போ இருக்கிறதுல கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலுக்காக கொடுக்கப்படுறது அத்திமரத்தின் நிழல். ஆனா இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா, சாய்ந்து போகாத ஒரு நிழல். டெம்பரவரியிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு. மாத்திரை போடும்போது உங்களுக்கு சரியாகும், மாத்திரை இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல,
அவரால் உண்டாகிற பரிபூரண சுகம் உங்களுக்கு கிடைப்பதாக. அவரால் உண்டாகிற பரிபூரணமான சுகம் உங்களுக்கு உண்டாவதாக. எந்தெந்த காரியமெல்லாம் டெம்பரவரியா உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் நிரந்தரமா கர்த்தர் நடக்க வைக்க போறார். எந்த நிழலும் இல்லாமல் பரலோக அப்பனுடைய நிழலில், கர்த்தருடைய நிழலில் நீங்க திருப்தியாக போறீங்க. 24 மணி நேரமும், வருஷத்தினுடைய 365 நாட்களும், ஹல்லேலூயா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இந்த நிழல் உங்களை விட்டு சாய்ந்து போகாது. ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் தரார். நிரந்தரமா அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தரார். தகப்பனே, இந்த 4வது இந்த காரியம் எங்க பிள்ளைகளுடைய தலையின் இனி இந்த 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரவரியா என் பிள்ளைங்க ரெடி பண்ணப்பட்டுக்கலாம். ஆனா இனி இல்ல, இனி நீ குறைவ காண மாட்ட. அந்த சத்துருவை தேடியும் நீ காணாதிருப்பாய். அந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.